நமஸ்காரம். ஒவ்வொரு கோவில்களிலும் வழிபாட்டு முறை என்று ஒன்று உண்டு. அந்த வகையில் ஆதியும் அந்தமுமான ஆதி சிவனை நாம் கோவிலில் சென்று வழிபடும் முறைகளை பற்றி தற்போது பார்க்கலாம். சிவன் கோவிலுக்கு நாம் எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா? இது பற்றி தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இது அஸ்ட்ரோஜெய் தமிழ் சேனல். சிவன் கோவிலில் நுழைந்த உடனேயே ராஜ கோபுரத்தை வணங்கிவிட்டு தான் நாம் கோயிலுக்குள்ளே நுழைய வேண்டும். கோயிலுக்கு வர முடியாதவங்க கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்கிறது சிவனை வணங்குவதற்கு சமம். அதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று நாம் முன்னோர்கள் சொன்னாங்க. கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் தெரிகிறது பலிபீடம். இந்த பலிபீடத்தின் அருகிலே கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம், கோபம், பேராசை, உலகப்பற்று, அகங்காரம் இவையெல்லாம் அந்த இடத்தில் பலி கொடுத்துவிட்டு இறைவனை வணங்க செல்ல உள்ளே போக வேண்டும் என்பதற்காகவே இது பலிபீடம் என்று அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து பலிபீடத்திற்கு பக்கத்திலேயே நந்தி தேவர் இருப்பார். நந்தியை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை வணங்க செல்ல வேண்டும். பிறகு சன்னதியில் முதலில் அருள்பாலிக்கும் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கி அவருக்கு முன் தோப்புக்கரணம் போட வேண்டும். அடுத்தது மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை ஒரே சிந்தனையோடு வணங்க வேண்டும். பின்னாடி பிரகாரத்தில் உள்ள சுப்பிரமணியர், அம்பிகை, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, பைரவர் சாமி ஆகியவற்றை நாம் வழிபட வேண்டும். அதற்கப்புறம் இவைகள் எல்லாரையும் வணங்கின பிறகு கடைசியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் கோரிக்கையை கணக்கெடுக்கிற சண்டிகேஸ்வரருக்கு முன்னாடி நின்று இரு கைகளையும் மெதுவாக தட்டி நன்றி சொல்லி வெளியே வர வேண்டும். கோவிலிருந்து எந்த பொருளையும் எதையும் நான் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு அவர்கிட்ட கணக்கு சொல்கிறதாக நாம் ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் சிறு கைகளை மெதுவாக தட்டி சண்டிகேஸ்வரரை வணங்குறது ஒரு முறை. கோவிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்துவிட்டு அதற்கு பின்னாடி மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து, பெண்களாக இருந்தால் 2 கை 2 கால் தலை ஆகிய 5 உறுப்புகள் மட்டும் தரையில் படும்படியான பஞ்சாங்க நமஸ்காரமும், ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படியான சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு வெளியில் வர வேண்டும். இவ்வாறு தான் சிவ ஆலயங்களில் வழிபட வேண்டும். ஆகவே சிவ ஆலயங்களில் வழிபட வேண்டிய முறைகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா கோவில்களுக்குமே ஒவ்வொரு பாரம்பரியம் உண்டு. அந்த வகையில் சிவன் கோவிலில் வரவிருக்கிற சிவராத்திரியில் நாம் சென்று சிவனோட அருளை முழுமையாக பெறுவோம். அந்த லிங்க வடிவமான ஜோதி வடிவமான ஆதி சிவனோட அருளை முழுமையாக அனைவரும் பெற வேண்டும் என்றும் நானும் வேண்டிக் கொள்கிறேன். நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.